வணக்கம். Jayashreebalan-Learn Astrology. நான் இன்னைக்கு கன்ஜக்ஷனை பற்றி பேச வந்திருக்கேன். அதாவது சூரியன், சந்திரன், புதன் இந்த மூணும் உங்கள் ஜாதகத்தில் கன்ஜக்ஷன் அது மாதிரி இருந்ததுன்னா அதோடைய பலன் என்ன அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayashreebalan@gmail.com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். நீங்கள் நல்ல எனக்கு இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் ஜாதகம் நான் இதை எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய இதனால தான் என்னோடது நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. நிறையா விஷயங்கள் என்னால் பேசுகிறதுக்கு வர முடியறது. ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும். லைக்ஸ் போட்டவாளுக்கு, கமெண்ட்ஸ் கொடுத்தவாளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனம் தாழ்ந்த நன்றியை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சூரியன், சந்திரன் அண்ட் புதன் இந்த கன்ஜக்ஷனை பற்றி நம்ம பேச வர போகிறோம். இதில் முதல்ல இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் மனசுக்குள்ளே இதை பற்றி நான் எப்படி பார்க்குறேன் ஆஸ் ஏ ஆஸ்ட்ராலஜர் நான் என்ன பார்க்குறேன். நான் மற்றவாளோடதெல்லாம் நிறையா படித்த அறிவு தான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் நல்ல இப்போது நம்ம பேசி நிறைய ஜாதகம் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு இல்லையா. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய கண்ணோட்டத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். அதாவது சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா அவதாரங்களில் 10 அவதாரத்தில் முதல் அவதாரம் சூரிய வம்சம்னு சொல்லக்கூடிய ராமாவதாரம் தான் சூரியன். அந்த ராமனோடு இருக்கிறவர் தான் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் யார் அப்படின்னு கேட்டால் அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிற சேஷனாகம் தான் உங்களுக்கு லக்ஷ்மணனாக வரார். அதனால தான் அவர் கொஞ்சம் ஜாஸ்தி கோபம் உண்டு. எப்படி பாம்புக்கு சீற்றம் இருக்கோ அதனால் ரொம்ப கோபப்படக்கூடியவர். அவர் இவருக்காக அத்தனை வேலையும் செய்யக்கூடியவர், அவ்வளோ அழகாக பார்த்துக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தான் நாகம் அப்படிங்கிறது தெரியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்தில் புதனோட நட்சத்திரம் அதுதான் நம்ம நாகமாக பார்ப்போம். அதனால இப்போ சூரியன் தலை அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கிற மூளை நாகம் மாதிரி சுருண்டு இருக்கும். ஸோ லக்ஷ்மணன் இப்போ சப்போஸ் யாருக்காவது புதனுடைய இது சரியா இல்லை அப்படின்னாக்க அவள் ஜாஸ்தி என்னுடைய கண்ணோட்டத்தில் சுந்தரகாண்டம்லாம் படித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா ஆஞ்சநேயரை வணங்கினா ராமர் அந்த இடத்துல இருப்பார். ராமர் வணங்குற இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மணன் இருப்பார். அதனால லக்ஷ்மணங்கிறவர் தான் புத்தி, அவர் தான் புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் யாருக்கெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் இதை வணங்கலாம். இது ஒரு ஈஸியான விஷயம். நம்ம ஜாதகங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த புதனுக்கு நிறையா தேவதா, அதிதேவதா, பிரத்யந்திர தேவதாலாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. புதன் எந்தெந்த கிரகத்தில் உட்காந்துருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை வணங்கணும். இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே டீப்பாக போகும்போது உள்ளது. நம்ம ஜென்ரலாக இதுவாக பார்க்கும்போது அதாவது நிறைய ஆர்குமெண்ட் பண்ணலாம். இல்லை புதனுக்கு இந்த தேவதை வணங்கணும், அந்த தேவதை வணங்கணும் அப்படிலாம் சொல்லுவாள். ஆனால் புதன்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்ஷாத் விஷ்ணு, மகாவிஷ்ணுவர். அதனால் நீங்கள் சேஷனாகங்கிறதும் தான் விஷ்ணு தான். அதனால் அவருடைய அவதாரம் தான் இந்த இதில் ராமர். அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் புதன், லக்ஷ்மணன். ஸோ அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுந்தரகாண்டம் படிக்கிறதோ இல்லை ஆஞ்சநேயரை வணங்குறதோ இல்லை ராமருக்காக வேண்டிய ராம ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறத வச்சுட்டு உங்களுக்கு ராமாஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இந்த கன்ஜக்ஷனை பற்றி பேசலாம். எப்போவுமே சாதாரணமாக கிரகங்கள்லாம் கம்பஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் சூரியன் அந்த இடத்துல இருக்குனாக்கா ஒரு 5 கிரகம் 4 கிரகம் இருக்குது. அந்த இடத்துல சூரியன் இருக்குனாக்கா அந்த இடத்துல கம்பஸ்ட் கிடையாது. ஏன்னா சூரியனுடைய அந்த கதிர்கள் இருக்கே, அந்த கதிர்கள் படும்போது எல்லா கிரகங்களும் ஆக்டிவேட் ஆகும். எல்லா கிரகங்களுக்கும் பிரைட்னஸ் வரும். அதுக்கு நிறையா இதை சொல்லுவாள். நம்ம தமிழில் அழகாக சொல்லணுன்னாக்கா அது ரொம்ப பிரமிக்கக்கூடிய அதோடைய பவர் எக்ஸ்ட்ராவாக ஆகும். அப்போது மூளைங்கிறது இப்போ சூரியன்கிறது என்னன்னு கேட்டேனாக்கா சூரியன்கிறது நம்மளுடைய ஃபாதர் ஃபிகர், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய ஒரு பர்சனாலிட்டி என்னது, அப்புறம் பாலிட்டிக்ஸ்னு சொல்லலாம். அது மாதிரி இப்போ அது மிகப்பெரிய நம்ம சோல் வராது. அதுதான் நம்ம சூரியன் நம்மளுடைய ஆத்மா, சோல். அது சோல்னு சொல்கிறது, ஸ்டேட்டஸ்ங்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சூரியனுக்காக கூடியது. அதே மாதிரியே நீங்கள் சந்திரன்னு பார்த்தல நம்ம மைண்டு, நம்ம இமோஷன், அம்மா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளுடைய ஃபெர்டிலிட்டி, அதுக்கப்புறம் இமோஷன், நம்மளுடைய இமோஷன், அது மாதிரி இருக்கிற நிறையா விஷயங்கள் எல்லாம் ஃபேம், நம்மளை புகழ்படுத்துறது அப்படிங்கிறது சூரியன் நம்ம சென்டர் ஆஃப் த பப்ளிக் லெவல் சென்டர் ஃபிகர், நம்மளை புகழ் கொண்டு வரதுங்கிறது எப்படி சந்திரன்
சந்திரனுடைய அழகை பற்றி எல்லா கிரகங்களை பற்றியும் ஜாஸ்தி பாட்டு எழுத மாட்டான். ஆனால் நிலாவை பற்றி நிறைய பேர் பாட்டு எழுதுவாள். ஏன்னா நிலா வந்து நமக்கு வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். அவள் மேலே அவ்வளோ அழகாக இருக்கும்போது எல்லாரும் அதை பற்றி ரசிக்காதவாளே கிடையாது. அதனால் நீ சந்திரன்கிறது வந்து நம்மளோட ஃபேம், நமக்கு புகழை கொண்டு கொடுக்கக்கூடியது. புதன் அப்படிங்கிறவர் பார்த்தோன்னாக்கா நம்மளோட இன்டெலிஜென்ட்டு, நம்மளோட கம்யூனிகேஷன், நம்ம பேசுகிற ஸ்கில்லு, நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மளுடைய இது புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய கணக்கு போடுற விஷயம், நம்ம அனலிட்டிக்கல் ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்க்கறது, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, நம்மளோட ட்ரேடிங் வர்த்தகம் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இதுக்குடைய ஒரு விஷயங்கள் எல்லாம் புதனுடைய சிக்னிஃபிகேட்டர். ஸோ இந்த 3 கிரகங்களும் ஒன்றா சேரும்போது அந்த இதை சாதாரணமாக என்ன கேட்டாங்கன்னா, இவளுடைய அப்பா அம்மா வந்து டீச்சர் ப்ரொஃபஷனோ இல்லாட்டினா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறக்கூடவாள் அவளுக்கு ஒரு தகுதியை வந்து யாருக்கு இந்த ஜாதகம் இருக்கோ அவளுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மைண்டு, அது சமயத்தில் டீச்சிங் சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். சரி, இவா எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இவளுடைய மைண்டுக்கு சூரியன்கிற வெளிச்சம் வருது. அதனால இவளால் எதையுமே ரொம்ப அழகாக கிளியராக திங்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இதுக்கு அனலைசிங் புதனோடது ஆராயக்கூடிய தகுதி, எதையுமே ஒரு ஆராய்ந்து நல்ல பார்த்து கணக்கிட்டு நான் எப்படி பேசணும், நான் பல பாஷைகள் பேசக்கூடிய திறமுடையவர் புதன். புதன் தான் விதவிதமான எல்லா பாஷைகளும் பேசக்கூடிய புதன் நன்னா இருந்ததுன்னா நிறைய பாஷைகள் பேச முடியும். ஸோ அதனால் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒருத்தரோடைய வர்த்தகம் பண்ண போகும்போது தமிழ் பேசுகிறவளோட தமிழோடையும் மற்ற மொழிகள் பேசுகிறவளுக்கு அதே அவளுடைய பாஷையில் பேசுகிறதே ஒரு பெரிய ஒரு திறமை. அதனால் இவா எப்படின்னு கேட்டால், இவா பேசுகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேனாக்கா, இவா பேசுறதுல அவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும். அதில் வந்து சந்திரன்கிற இமோஷன், அந்த ஆல்ரெடி சந்திரனும் புதனும் சூரியனுடைய கதிர்கள் பட்டு அவள் வந்து பிரகாசம் ஆயிட்டா. அந்த பிரகாசத்தில் அவள் அந்த இமோஷனலோடையும் சேர்ந்து அந்த புத்திசாலித்தனமும் கொண்டு வந்து ஒருத்தர் சபையில் பேசும்போது அத்தனை பேரும் இப்படி நிறையா பேர் வந்து இப்போ கிருப்பானந்த வாரியராக இருக்கட்டும், நிறைய ஆச்சாரியர்களாகட்டும், இல்லை பெரிய பெரிய மேடைகளில் பேசுகிறவளாக இருக்கட்டும், அவளெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு அழகாக ரசிக்கிறோம் அப்படின்னு கேட்டேனாக்கா, அவளுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரா அப்படின்னு கேட்டேனாக்கா, ரவிசங்கர், ஸ்ரீ ரவிசங்கர் இவாளுக்கிட்டலாம் வந்து நம்ம பேசும்போது இப்போ நிறையா சத்குருவை பற்றி பேசின்னு இருக்கா. அவளுக்கெல்லாம் கேட்டேனாக்கா அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக பிளானட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ அவள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அத்தனை அறிவு ஞானத்தையும் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதில் தன்னுடைய இமோஷனலையும் கொண்டு வந்து அவள் அவ்வளோ அழகாக பேசுவாள். நம்மளை அறியாமையே நம்ம வந்து அவகிட்ட மயங்கி போய் அவளுக்கு ஃபாலோவராக ஆகிடுவோம். ஸோ அந்த வாணிய ஒரு தகுதி உண்டு. அதே மாதிரியே இவ வந்து ஆப்போசிட், இவ எந்த மாதிரி ஆளோட இவ ரொம்ப அழகாக இன்டெலிஜென்ட்டாக இருப்பா அப்படின்னு கேட்டேனாக்கா, இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக மிக இமோஷனலாக இருக்கிறவள்கிட்ட ரொம்ப அழகாக இவ அட்ராக்ட் ஆகி அவளுடைய ஞானத்தை பற்றி அவள்கிட்ட பேசி அவளுடைய ஞானங்களை கிரகிச்சுக்கக்கூடிய ஒரு திறமையும் உண்டு. அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம என்னன்னு கேட்டேனாக்கா, ஒரு மூளை இருக்கிறதுல எதுக்கு இந்த புதனுக்கும் இந்த மைண்டுக்கும் ஒரு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்னதுன்னு கேட்டேனாக்கா, இப்போ சப்போஸ் கிரகங்கள் இப்போ எப்படி கேட்டால் ஒரு எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்கு, பிகாஸ் சந்திரன் வந்து சிவாயோட வீட்டில் இருக்கும்போது அவருடைய பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்து சுக்ரனோட வீட்டில் இருக்கும்போது வேறு மாதிரி பிஹேவியர் மாறி மாறி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து நம்ம பழகக்கூடிய எதிர்த்தாப்பில் இருக்கிறவா நம்ம கெட்ட நடவடிக்கைகள் கூட சேர்ந்துட்டு அவள் பேசும்போது நம்மளுடைய மைண்டு அவளோட சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு மதிச்சுட்டு போயிடுவோம். அதே மாதிரி நல்லவர்கள் சொல்லும்போது நல்லவாளாக இருப்போம். அது மாதிரியான ஒரு நம்ம மைண்டுக்கு சாதாரணமாக ஒரு சக்தி உண்டு. ஆனால் இந்த ஒரு சூரியன் சந்திரன் புதன் இருக்கும்போது நம்மளால் நம்ம கிட்ட வந்து பேசுகிறவா வந்து எந்த நோக்கத்தோடு பேசுகிறா அப்படிங்கிறத அழகாக புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அவளை எந்த அளவு நம்ம உள்ள நட்பை வச்சுக்கணும், இல்லையே அவளை வெளியில் எடுக்கணுமா அப்படிங்கிற விஷயமும் நமக்கு ரொம்ப நன்னா தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே மறந்து போயிடுச்சு, ரொம்ப அழகாக வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எப்படி கேட்டாக்கா, எந்த பிரச்சனைகள் இப்போ வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டம் வரும், ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்து சேரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு கன்ஜக்ஷன் இல்லாமல் இருந்தால் நம்ம ஒரு டிராஸ்டிக்காக ஒரு முடிவு எடுத்துருவோம். முடிவு எடுத்து அது போய் நம்மளை தப்பான ஒரு விஷயத்தில் அந்த ரிசல்ட் வந்து ஒரு தப்பான இடத்துல போயிடும். அதே நம்ம வந்து ஒரு நல்ல இந்த கன்ஜக்ஷன் இருக்கும்போது எத்தனை தான் இருந்தால் கூட தெளிவாக
நம்மளை ஏன்னா நமக்கு இந்த புதன் வந்து நமக்கு அனலைசிங் பவர் கொடுக்குறார், கணக்கிடுறதுல. இப்போ வர அலையில் எந்த அளவு நமக்கு நல்லது, இது எந்த அளவு கெட்டது, ப்ராஸ் அண்ட் கேன், இதை எப்படி நம்ம எந்த மாதிரி பேசி வாழை வந்து இந்த இதுலேருந்து நம்ம வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்காமல் மெதுவாக நல்ல நிறுத்தி நிதானித்து அழகான நிர்ணயம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை பேசி ஈஸியாக ஸ்லோவாக உடனே இமிடியேட் ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்லோவாக ஆக்ஷன் எடுத்து தன்னை அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதி வாழ்க்கை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த 3 கன்ஜெக்ஷன் இருந்ததுனாக்கா ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்ம வந்து இது எந்த ராசியில் இருக்குங்கிறத பார்க்கணும். பிகாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிளானட்டும் அந்தந்த ராசிக்கு விரோதம், நட்பு, பகை அப்படிங்கிற ஒரு மிடில் இது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களோட அது கம்பேர் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக இதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் கேட்டால் இதில் கம்பஸ்ட் ஆகிறது கிடையாது சூரியன் இருக்கிறதுனால. அதனால என்ன ஆகும்னு கேட்டேன்னா எந்த தசை நடக்கிறதோ அந்த இப்போ 3 பேரில் இந்த 3 பேரில் சப்போஸ் சந்திரனோட தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனும் புதனும் அந்த இடத்துல மியூட் ஆகிடுவான். அவள் தேவையில்லாமல் தன்னோட மூக்கை நுழைக்க மாட்டான். சந்திரன் தான் முழுக்க அவர் பர்மிஷன். சூரியன் வந்து தன்னுடைய மனைவி, அதாவது சூரியனோட மனைவி தான் சந்திரன், அதனால அவர் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருவார், அழகாக அவர் பண்ணுவார். அதே மாதிரியே சந்திரன் சூரியனோட இது வரும்போது தசை நடக்கும்போது இவா 3 பேரும் மற்ற 2 பேரும் மியூட் ஆகிடுவான். இதுதான் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கன்ஜெக்ஷனை பற்றி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.